வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோடு 1145ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வெறும் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம தலைவர் மார்ஸ் கிட்ட போகுது. மார்ஸ் தான் வந்து அந்த பேரியரை பிரேக் பண்ணார்ல. ஸோ பிரேக் பண்ணி வரும்போது உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பறந்து போறாரு. அதை வந்து நம்ம ஜெம்பே பாக்குறோம். ஜெம்பே வந்து ஜோரோ கூப்பிடுறதா போயின்னு இருப்பான். அப்ப என்னடா சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்திருப்பான். அங்க பார்த்தா மார்ஸ் இருப்பாரு. அவரை பார்த்தோன்னே அவனுக்கே ஒன்றும் புரியல. என்னடா மான்ஸ்டர் இதுன்னு சொல்லிட்டு அவனே ஃபர்ஸ்ட் முழிப்பான். அதுக்கு அடுத்து சரி ஃபர்ஸ்ட் நம்ம தப்பிச்சு போனோம்னு சொல்லிட்டு ஜோரோ கிட்ட வந்து அவன் ஓடுறான். ஜோரோ கிட்ட போயிட்டு ஜோரோ முடிஞ்சிச்சுல சண்டை, வாங்க நம்ம கிளம்பி போலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஜோரோ வந்து இல்ல அங்க பாருன்னு சொல்லிட்டு ஜிம்பே கிட்ட ஒண்ணு காட்டுறான். அது என்னதுன்னா, லுச்சியை வந்து ஜோரோ வெட்டினான்ல, வெட்டினது வருமா லுச்சி வந்து கீழே விழாம அவன் நின்னுகிறான். அவன் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து ஊத்துது. ஆனா அவன் வந்து நின்னுகிறான். அந்த ஜோரோட ஐகானிக் சீன் இருக்குதுல்ல, நத்திங் ஹேப்பன்டு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து நின்னுகிறான். அந்த டைம்ல அதுக்கு செம மீம்லாம் வந்து போட்டிருந்தானுங்க மாங்கா ரிலீஸ் பண்ண டைம்லாம். அப்ப வந்து இவன் நின்னுகிறான்னு சொல்லிட்டு ஜோரோ ஜிம்பே கிட்ட சொல்றான். ஜிம்பே வந்து பாக்குறான். அதுக்கடுத்து லுச்சி என்ன பண்றான்னா, ஏற்கனவே அடிலாம் வாங்கிட்டா ரத்தம் வந்து ஊத்தின்னு இருக்குது. இருந்தாலும் திருப்பி வந்து ஜோரோ அட்டாக் பண்றதுக்காக வரான். அப்ப சாஞ்சி போன்ல ஜிம்பே கிட்ட என்ன ஜிம்பே ஜோரோ கூட்டணி கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஜிம்பே வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஜோரோ வந்து என்ன பண்றான், லுச்சி கூட சண்டை போட்டு ரெடி ஆகிறான். ஏன்னா லுச்சி வந்து இவனை நோக்கி வந்துனுக்கிறான் சண்டை போறதுக்கு. அப்ப ஜோரோ அந்த மாதிரி ரெடி ஆகிறப்ப ஜிம்பே என்ன பண்றான்னா, ஜோரோ வந்து உப்பு மட்டும் தூக்கிறான். தூக்கின்னு நீ சண்டை போடலாம் போதும், நீ வந்து ஜெயிச்சிட்ட, இப்ப கூட கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து லுச்சி நடந்து வரானா, அவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அட்டாக் பண்றான். அந்த மன்னிச்சிருன்றதுக்கான காரணம் எதுக்கு சொல்லியிருப்பான் எனக்கு தெரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, லுச்சியும் ஜோரோ சண்டை போட்டுருந்தாங்க. சோ அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டையை முடிச்சிருக்கணும். ஜோரோ விட்டா முடிச்சிருப்பான் அப்பயே. இவன் நின்னுங்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா இவன் வந்து அந்த சண்டையில இன்டர்ஃபியர் ஆகுறான்ல, அதுக்காக எனக்கு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். சோ ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றான். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிற புகலாம் வந்து கிளம்பிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுல வந்து நம்ம ஜோரோவும் அப்புறமா ஜிம்மை தப்பிச்சிடுறாங்க. லுச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பி நார்மல் ஃபார்முக்கு வந்துடும், ஹியூமன் ஃபார்முக்கு. சோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா லுச்சியை பார்த்து ஒருத்தர் வராரு. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்ஸ் வந்து வரான். வந்ததுக்கு அப்புறமா ராப் லுச்சி யோர்க் எங்கன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். மார்ஸை பார்த்தோன்னே அந்த பீஸ்ட் ஃபார்ம்ல இல்ல மான்ஸ்டர் ஃபார்ம்ல பார்த்தோன்னே லுச்சிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் ஆயிட்டு அவன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா, யோர்க்கை வந்து கண்ட்ரோல் ரூம்ல கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அது வந்து பில்டிங் ஏல 4th ஃப்ளோர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து இப்ப 2 பேர் தப்பிச்சு போனாங்கல்ல, அதுல ரொடானோ ஜோரோ இருக்கிறான், அப்புறமா ஜிம்பே இருக்கிறான். அண்ட் இது பார்த்ததுக்கு 5 ஸ்டார்ஸ் வந்து இங்கதான் இருக்கிறாங்க. அண்ட் 2 வெகப்பங்கு வேற இங்கதான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாம் வந்து இங்கே தப்பிச்சு போறாங்க. எப்படின்னா லேபர் ஸ்டார்டத்தோட பேக் என்ட்ரன்ஸ்லயும் தப்பிச்சு போறாங்க. அண்ட் அதே மாதிரி 85 சைபர் போல் ஏஜென்ட் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி 4 செராஃபிமும் வந்திருக்காங்க. எங்கன்னா பேஸ்மெண்ட்ல வந்து அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வெகப்பங்கோட மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 6 நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா யோர்க்கேங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வரலாறே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் சிங்கம் 1 படத்துல இவரு சூர்யாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா விவேக் கிட்ட வந்து போன் அடிச்சு கேட்க சொல்லுவாரு, மலை கடையில லோடு வந்துச்சான்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கேள்வியா சொல்ல விவேக் வந்து பாத்தீங்கன்னா போன் அடிச்சு கேட்டுன்னு இருப்பாரு. ஆனா சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையும் கேட்டு சொல்லிடுவாரு. இங்க அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. அவர் ஒரு வார்த்தை கேட்டாரு, இவன் ஒட்டுமொத்த கதையுமே வந்து சொல்லிட்டான். அதுக்கடுத்து நம்ம மார்ஸ் வந்து சரின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. எந்த இடத்துனா யோர்க்கை வந்து பாக்குறதுக்காக. அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, ஒரு நிமிஷம், என்னோட ஃப்ரெண்டு வந்து அடிபட்டான் கிடக்குறான், என் கூட வேலை செய்யறவன் தான், அவனை வந்து எப்படியா ஸ்பேர் பண்ணிடுங்க, அவனை வந்து உயிரோட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அப்ப அந்த வந்து என்ன சொல்லிட்டு போறான்னா, அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பூச்சிகளை வந்து நம்ம கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாலுமே அது சாவரத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, நம்மளால தடுக்க முடியாது. ஏன்னா இப்ப நடந்து போறோம், ஒரு எறும்பு போகுதுன்னு வச்சுக்கலாம், நம்ம நசுங்கணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டோம். ஆனா அது வந்து நசுங்குது இல்ல. அதே மாதிரிதான் நான் ஒரு விஷயத்த அங்க பண்ண போறேன். அப்படி நான் பண்ண போறப்ப இவனும் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு மார்ஸ் வந்து அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. சோ இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னா, லூஃபி கிட்ட டோரி கிட்ட ப்ரோய் கிட்ட எல்லாம் போகுது. அவங்களாம் அப்பதானே திருப்பி பாத்துக்கிறாங்க 2 வருஷத்துக்கு அப்புறமா. சோ ரீயூனியன் மாதிரி வந்து நடக்குது. அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா பேசிக்கிறாங்க. அதுல மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா, நீ பாக்குறதுக்கு எல்பஃப்ல சொல்ல போற கட்டுக்கதையில வர்ற கடவுள் மாதிரி இருக்கிற, அவரை மாதிரி எப்படி நீ வந்து அந்த மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. லூஃபி வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் இப்போதைக்கு நம்ம ஏன் தப்பிச்சு போயிட்டு அப்புறம் பேசலாம்னு மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆக்சுவலா நீக்காவை பத்தி எத்தனை பேர் அவன்கிட்ட சொல்றதுக்கு வருவாங்க. அது வெகப்பங்கா இருக்கட்டும், அப்புறமா யாருன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன், பட் ஞாபகம் இருக்குது எனக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீக்காவா யார் அதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டு இருப்பான். இங்கே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நடக்குது. அதுக்கடுத்து வார்க்கரையும் சாட்டனும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா ஜெயின்ஸா இது தலைவலி ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றாங்க. அப்ப அதை பார்த்தோன்னே நம்ம டோரியம் ப்ரோயும் இவங்கன்னா பார்த்து இம்மா பெருசாகிறாங்க, யாரு இவங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கடுத்து சொல்ற வார்த்தை வந்து என்னன்னா,
இவங்க பாக்குறதுக்கு எல்பாஃப் காட்டுல இருக்கக்கூடிய மிருகம் மாதிரி பெருசாகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து லூஃபி என்ன சொல்றான், நம்ம சண்டை போறதுக்காக வரல, நம்ம ஏன் தப்பிச்சு போனோம்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரியும், சாஞ்சியை நான் வந்து பார்த்தேன், வர வழிதான் பார்த்துட்டு நான் வந்து நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து டோரி என்ன பண்றான்னா ஒரு சங்கு எடுத்து ஊத்துறான். எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்தவங்க அலர்ட் பண்ற மாதிரி. லூஃபி வந்து நாங்க பாத்துட்டோம், இப்ப நாங்க திரும்பி வர போறோம், கப்பலை வந்து தயார்படுத்துகின்றதுக்கான ஒரு சிக்னல் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவன் வந்து எடுத்து ஊத்துறான். அந்த சத்தத்தை எல்லா ஜாயிண்ட்டும் வந்து கேக்குறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஏன்டா நீயே ஒரு சங்கு எடுத்து ஊதிட்ட, உன்னோட பெரிய ஆள் நான் ஊத மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு வார்க்கரை என்ன பண்றான்னா, ஓ இப்ப நீ சிக்னல் கொடுத்தியா, நானும் வந்து சிக்னல் கொடுக்கணும், எதுக்குன்னா நீங்க தப்பிச்சு போகணுன்றதுக்காக அதுக்கான நான் சிக்னல் கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வந்து பாத்தீங்கன்னா கத்துறான். அவன் வந்து ஏற்கனவே ஒரு பன்னி ஃபார்ம் தானே, அது ஏதோ ஒரு ஃபார்ம் அதுல வந்து இருக்கிறான் அவன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா மூச்சை இழுத்துட்டு அவன் வந்து கத்துறான். அப்படி கத்துறப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல ஹாக்கி வந்து கோட் பண்ணி கத்துறான் போல இருக்குது. ஏன்னா சுத்தி இருக்கிற மாதிரி சாதா மாதிரி சொல்லுவாங்க, அவெல்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க. ஸோ ஹாக்கியை இன்ஃபூஸ் பண்ணி அவன் வந்து கத்துறான். இதுல டோரி ப்ரோயில நின்னுக்கிறாங்கல்ல, அவன் வந்து பிளாக் பண்றாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தள்ளப்படுறாங்க. ஸோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அண்ட் இதை விட ஒரு வேடிக்கையான சீனான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து கத்துறானா, லூஃபியா வந்து அங்கதான் இருக்கிறான். லூஃபி பறந்து போயிருந்தா கூட சரின்னு சொல்லிட்டு ஒத்துருக்கலாம். ஆனா அதுல என்ன பண்றானுங்க அப்படின்னா, லூஃபியோட கண்ணு, அவனோட அந்த ஸ்காரு, அப்புறமா செஸ்ட்ல இருக்கிற ஸ்காரு, அதுக்கு அடுத்து தொப்பின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பிச்சுன்னு பறகுது அவன் உடம்பு விட்டுட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ரப்பரா இருக்கிறான்ல. சோ கியர் ஃபைன்றது ஒரு அட்மோஸ்ட் ரப்பர் ஃபார்ம் தானே. சோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா கத்தனோடனே அது தனித்தனியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துலாம்னு நினைக்கிறேன். பட் கரெக்டான மீனிங் எனக்கும் தெரியல, எக்ஸ்பிளைனும் பண்ணல, எதுவும் பண்ணல. சோ இந்த மாதிரி வந்து பாட் பட்டா கைட்டிக்குது. லூஃப் வந்து பார்த்தா ஐயோ அதை புடிங்க புடிங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். டோரி வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறான். அதுக்கடுத்து ஒட்ட வைங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் வந்து ஒன்றா பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கண் எடுத்து அவனே வச்சுக்கிறான். அப்புறமா ஸ்காருன்னு சொல்லிட்டு ஏதோ நோட் புக்ல கம்மு போட்டு ஓட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒட்டினுக்கிறான். நமக்கு வந்து ஒண்ணுமே புரியல, என்னதாண்டா பண்றீங்க, என்னதாண்டா கேர் ஃபைனாலும் ஒரு மனசாட்சி இல்லடான்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா மாங்கால படிக்கிறப்ப சும்மா காமெடியா காட்டு விட்டானுங்க. அனிமல வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா காட்டுறப்ப ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சோ ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, வார்க்கரி வந்து அவன் அட்டாக் பண்றதுக்காக வராரு. அப்ப டோரியும் ப்ரோயும் போயிட்டு பிளாக் பண்றாங்க. அப்படி பண்றப்பே வந்து பாத்தீங்கன்னா வார்க்கரி வந்தாருல, அவரோட அந்த கொம்பு இருக்குதுல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கத்தியா மாறிடுச்சு. எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்காதீங்க, கத்தி எங்க வச்சு எனக்கு தெரியாது. சோ அது கொம்பு வந்து பாத்தீங்கன்னா 4 கொம்பு இருக்கும். அது கொம்புன்னு தானே சொல்லுவாங்க கட்டத்துல, டஸ்கா, டஸ்க்கு வந்து தந்தம், சாரி கொம்புன்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிட்டேன், தந்தம். சோ அவரோட தந்தம் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து 4 இருக்கும். அதுல 2 வந்து கத்தியா மாறிடுது. அதை வச்சு அட்டாக் பண்றாரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சன்ஷீல்டு ஸ்வாலின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அதை வந்து பிளாக் பண்றாங்க அவரோட அட்டாக், நம்ம டோரி ப்ரோயும். அப்ப அவர் வந்து என்ன கேட்கறாரு அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒருத்தனை காப்பாத்துறீங்களே அவன் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் எனக்கு தெரியும் நீக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஸ்பிளிட்ஸ் காயில்டான்ற ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி டோரியம் ப்ரோயும் இந்த வந்தான் பாத்தீங்களா, எங்கேருந்து வந்தாலும் அங்கேயே வந்து பறக்க விட்டுறாங்க. சோ ஒரு பூச்சி பறந்து போனோன்னு இன்னொரு பூச்சி வருதுன்ற மாதிரி இப்ப வார்க்கரி பறந்து போயிட்டாரா, அதுக்கப்புறம் மெட்டுக்கல் பூச்சி சேட்டன் வருது. ஓ அவன் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா, அப்ப வந்து நீ அவன் கூட சரி நீங்களும் சாவுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ துப்புறான். சோ அது வந்து பாய்சன் தான் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். லூஃபி வந்து பாத்தீங்கன்னா அதான் நினைக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அதை துப்பிட்டான். ஆக்சுவலா அது வந்து போய் பட்டுட்டு இருக்கணும். ஆனா அதுக்குள்ள இங்க ஏகப்பட்ட விஷயம் வந்து நடக்குது. அது என்னதுன்னா, லூஃபி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான் அவங்க கிட்ட, அதை வந்து தொடாதீங்க, அது பாய்சனா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஒரு மரம் இருக்குது, அதை வந்து புடுங்குறான். புடுங்கிட்டு அவன் பல்ல வச்சு அதை வந்து கடிச்சு ஒரு பேஸ்பால் பேட் மாதிரி செய்யறான். சரி அதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கடுத்து என்ன பண்றான்னா, இமேஜினேஷன் தானே அவன் பவர், அதுல இருந்து ஒரு பெயிண்ட் வர வைக்கிறான். பெயிண்ட் வர வச்சதுக்கு பெயிண்ட் அடிக்கிறான். இந்த டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுட்டர்ல அந்த பாய்சன் சொல்லிட்டு பாய்சன் புல்லட்னு வச்சுக்கோமே, அது வந்து இருக்குது. ஆனா இன்னும் வந்து ரீச்சே ஆகல. இவன் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறான், அதுக்கடுத்து ஒரு தொப்பி செய்யறான், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கின்னு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டு அந்த பாய்சன் புல்லட் அதை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவனை நோக்கியே வந்து அடிக்கிறான். இதெல்லாம் பாக்குறப்ப ஏன்டா அவ்வளவு ஸ்லோவாடா வந்துன்னு இருக்குது, அவன் வந்து ஃபைல்டர், அதான் டக்கு டக்கு நடக்கிற விஷயங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பொறுமையா வந்து எல்லாத்தையும் செய்யறான். அது வரைக்கும் அந்த புல்லட் பொறுமையா வந்துன்னு இருக்குதான். இது வந்து ஏத்துக்கிற முறை இல்லைன்னா மறுபடியும் வந்து சொல்லணும். சோ இவன் அந்த மாதிரி திருப்பி அடிச்சோன்னே அந்த புல்லட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நம்ம சாட்டன் மேலேயும் வார்க்கரி மேலேயும் படுது. பட்டோன்னே அது வந்து வெடிக்குது. அவன் லூஃபியை வந்து பாக்குறான். அப்ப பாய்சன் இல்லையா பாமான்னு சொல்லிட்டு அவனே வந்து பாக்குறான். அதுக்கடுத்து 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, டோரி, ப்ரோகி, அப்புறம் லூஃபி வாங்க கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப லூஃபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படினாலும் திரும்பி வந்துருவானுங்க, அவனுக்கு இம்மோர்டல்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க வந்து இம்மோர்டல் என்ன சொல்றேன்ற சொல்லிட்டு கேக்குறாங்க. அது லூஃபி வந்து ஆமா நானும் என்ன வேணுமோ பண்ணி பார்த்துட்டேன், இவனுங்க எது போனாலும் ரீஜெனரேட் வந்து பண்ணிடுறானுங்க, அதனால அவன் வந்து இம்மோர்டல் தான் சொல்லிட்டு லூஃபி சொல்றான். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியா, இந்த மாதிரி ஒரு பவரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரேஸா இருக்கட்டும், நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஓடி நிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க பேசின்னு ஓடுறப்பயே இந்த 3 மூதேவி இருக்கிறாங்க பாத்தீங்களா, யாருன்னா நம்ம சாட்டன், வார்க்கரி, அதுக்கு அடுத்து செத்து போன ஜூபிட்டர், செத்து போனதான் நினைச்ச ஜூபிட்டர், அவங்க 3 பேரும் அவங்க பாடியை வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு திருப்பி அவங்கள வந்து துரத்துறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சோ இதுக்கு அடுத்த சீன் வந்து குட்டி குட்டியா சில இடத்துக்கு போகுது. ஃபர்ஸ்ட் எங்க போதும் நம்ம நாமி கிட்ட எல்லாம் போகுது. அங்கதானே 1000 சன்னி வந்துச்சு, அதை தடுத்து நிறுத்தினாங்கல்ல.
இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்குத்தான பொசிஷன்ல வந்து நிக்குது, அதாவது வெர்டிகலா இருக்குது, அது வந்து திருப்பி ஹரிசாண்டல் ஆக்கணும். அப்படி ஆக்கினா தான் வந்து அதுல பயணிக்க முடியும். அதனால என்ன பண்றாங்கன்னா அது ஹரிசாண்டல் ஆக்கிறதுக்காக சாப்பர், அப்புறமா லில்லித், அதுக்கடுத்து எடிசன், அவங்க 3 பேர் அந்த அம்மா பெரிய கப்பல் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏதோ பாகுபலி படத்துல எது பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இழுக்கிறானுங்க. இன்னமும் அதை கரெக்டா திருப்பி ஹரிசாண்டல் ஆக்கலான்ற மாதிரி. உசோப் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ப்ரூக்கை வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிறான். நாம வந்து எதுவும் பண்ண முடியாது. ராபின் வந்து படுத்துன்னு கிடக்குறான். சோ இந்த மாதிரி அங்க வந்து ஒரு சீன் போகுது. அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாணி கிட்ட எல்லாம் போகுது. பாணி தான் வந்து ஜெயின்ஸ் தூக்கிட்டு போனாங்களா கப்பலுக்கு. அப்ப அவங்க கப்பலுக்கு முன்னாடி 3 வைஸ் அட்மிரல் வந்து நிக்கிறாங்க. சோ அதை வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யோர்க் கிட்ட போகுது. யோர்க்கு கட்டி போட்டு வச்சிருக்காங்களா, வந்து கத்தின்னு கிடக்குறா. அப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்து வருது. அது யாருன்னா மார்ஸ் வர்றாரு. மார்ஸை பார்த்து வந்து கதறா, ஐயோ பூச்சாண்டி வந்துட்டா என்ன காப்பாத்துங்க, ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருது, அது வந்து பேசுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கத்தின்னு கிடக்குறாங்க உட்காந்து அலப்புற பண்றான்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்த சீன் கடைசியா எங்க போகுது அப்படின்னா நம்ம பெரிய குழந்தை கிட்ட போகுது, அதாவது நம்ம ஜெயின்ட் ரோபோட் கிட்ட போகுது. அது இம்மா நாளா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிள்ளையர் மாதிரி உட்கார்ந்து இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எந்திரிக்க ஆரம்பிக்குது. அது எந்திரிச்சது மட்டும் இல்லாம நடக்குது, எங்கேயோ நடந்து வந்து போகுது. அப்படி நடந்து போறப்ப அது வந்து ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கடுத்து என்ன மன்னிச்சிரு ஜாய்பாய்ன்னு சொல்லிட்டு அது சொல்லுது. சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது. ஆனா நம்ம தலையெழுத்து டோய் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவன் வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் பிரேக் எடுத்துட்டானுங்க. அதனால அடுத்த வாரம் பார்க்க முடியாது. சோ நம்ம அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இவனுங்க எத்தனை வாட்டி தான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. பிரேக் எடுக்காதீங்கடா, பிரேக் எடுத்துட்டு தான் இருக்கிறானுங்க. அப்புறம் எதுக்குடா இந்த 6 மாசம் பிரேக் எடுத்தீங்கன்னு தான் தோணுது. இவன்ல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. சோ நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சோ இந்த எபிசோட் வரும்போது வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, எது வந்து உங்களுக்கு பிடிச்சது, எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்களுக்கு இந்த எபிசோட்ல பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.